நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்தவங்கள வந்து 2 வருஷமாச்சு வீட்டுக்குள்ள வந்து எனக்கு பொண்ணாட வச்சு உனக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. சரின்னு நானும் கட்டி கொடுப்பான்ட்டு இருந்தேன். சரின்னு நிறையா தடவை நானும் போய் விளக்கத்தெல்லாம் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து மேலூர் தாசில்தார் அம்மா வந்து இந்தா பட்டாண்டு கொண்டாந்து வீட்டுக்குள்ள கொண்டாந்து ஒரு 4-5 பேர் வந்தாங்க, வந்து கொடுத்தாங்க. அந்த பட்டாவையை வாங்கி வச்சு இப்போ 2 வருஷம் ஆச்சு. வந்து பார்த்தா ஒரு சென்ட்டுன்னு சொன்னாங்க, அது பெருசுனா அது இதுன்னு சொன்னாங்க. ஒன்றுமே இன்னும் தெரியல. நானும் இப்போ கட்டி கொடுப்பாங்க அப்புறம் கட்டி கொடுப்பாங்கன்னே இருக்கிறேன். ஆனால் இன்னும் வீடு கட்டி கொடுக்குற மாதிரி தெரியலை. நானே அப்படி ரோட்லேருந்து வீட்டுக்கு வர 4 கிலோ 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். நான் என்னால் நடக்கவும் முடியலை. இங்கிட்டு பஸ் வசதியும் இல்லை, ஆட்டோ வசதியும் இல்லை, எதுவும் இல்லை. நடந்து வர முடியாமல் 1/2 மாதம் வண்டி வாக்கியில் வந்தாலும் செஞ்சுனாலும் கிளம்பி ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடை நீங்கள் காலகாலத்தில் வந்து எனக்கு கட்டி கொடுக்காட்டி ஒரு வீடு கூட வாங்கின பிடிச்சி வாடகைக்கு கரையம்மா வாங்கி கொடுத்தா கூட போதும் சாமியெல்லாம். எனக்கு அப்படி மெயின் ரோட்டில் வாங்கி கொடுத்தீங்க, நான் ஒரு இட்லி வாங்கிக்கிறேன், ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டுக்கிறேன். என்னால் ஒன்றும் இங்கேருந்து அங்கேருந்து போக முடியலை. உங்களால் எனக்கு இந்த ஒரு உதவி செஞ்சீங்கண்டா ரொம்ப புண்ணியமாவது. 2 வருஷம் மட்டும் மேலாக போகுது நான் வீடு கட்டி அந்த பத்திரத்தை கொண்டாந்து கொடுத்து. அது 1 சென்ட். இங்கிட்டு வீடு இல்லை அங்கிட்டு வீடு இல்லை. ஒரு நடு ரோட்டோரமாக அங்கிட்டு 1 சென்ட் கொடுத்தாங்க. அதுக்கு எதுவுமே தெரியலை. அதுக்கு வந்து அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் கலெக்டரும் வந்து எனக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நானாக போய் ஆக்கி வீடு கேட்கல. அங்கேருந்தே நான் வந்தாங்க, மோடி திட்டத்துலேருந்து உனக்கு வீடு கட்டி தரமுது, நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன், ஆனால் வீடு இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி நிறையா நாங்கள் கேள்விப்பட்டோம். இது வந்து வீட்டுக்குள்ளேயே பொண்ணாடியை போட்டு வீடு கட்டி தரமுது வந்து சொன்னாங்க. அதுக்கு குறிப்பாடு கொள்ள நாள் சேர்ந்து பத்திரம் கொண்டாந்து கொடுத்தாங்க. பத்திரம் கொடுத்து இப்போ 2 வருஷம் ஆச்சு. நானும் நிறையா பெர்சன்ட்லாம் போய் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, அங்கேருந்து பணம் வந்தால் தரமா நான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பெர்சன்ட் மாற்றி ஒரு பெர்சன்ட் நான் என்ன மாற்றிருந்து அவங்களும் சொல்கிறாங்க. அந்த கொடுத்து இளங்கோவு சொல்கிறாரு, கலெக்டரை போய் பார்த்தேங்கிறாரு. நான் எங்கே போக முடியும், நடக்கவே முடியாமல் கிடக்குது. வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போயிடுச்சு.